வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாஸ்கரன் MTM கிரீன் ட்ரேடிங் அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரைஸ் பண்ணுவோம். 13/12/2022 மார்க்கெட் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இன்ட்ராடேக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மையான விஷயம். ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஆகி R1 பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பட் R2 போய் டச் பண்ணலை. ஒவ்வொரு தடவை வந்து ஒரு ஹை ஒரு லோ இந்த ஃபார்மேஷனோடு இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட்வேல தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் 12 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் நம்மளை ஒரு வழி படுத்துச்சு பேங்க் நிஃப்டி வந்து. ஸோ இதனுடைய தாக்கம் நிஃப்டிலையும் எதிரொலிச்சிச்சு. நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கேண்டல் தான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு 3 கேண்டல் தான் சரியில்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் 8 மூவிங் எவரேஜ் சப்போர்ட் எடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சிக்யூட்டிவான ஒரு ஹை வந்து நடந்துச்சு. 10லேருந்து ஒரு 11 1 ஹவரில் நிஃப்டி வந்து நல்ல மூவ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி சரியில்லாதனால நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்தது. நம்ம மார்னிங் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்து முடிச்சிருந்தோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்கல. ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருந்தாவே நம்ம பெரிய லாஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம நேற்றே இதை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். நேற்று நம்ம என்ன சொன்னோம், லைவ் ட்ரேடிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அவுட் சைடு சிபிஆராக இருந்துச்சு. மார்க்கெட் வந்து பெரிய ப்ராஃபிட்டோ பெரிய லாஸோ வராது அப்படின்றதே நம்ம சொல்லி வச்சுருந்தோம். அது இல்லாமல் இது ரயில்வே ட்ராக் பேட்டர்ன் மூவிங் ஆவரேஜாக இருந்ததுனால புல்லிஷாக தான் இருந்துச்சு. அப்போது பெரிய லாஸ் வந்து இல்லை நம்மளுக்கு வந்து. ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி அவுட் சைட் சிபிஆர்லாம் நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம். சரி, இது இன்றைக்கி நடந்தது. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்க்கணுன்னா நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை இப்போ பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டைம் வந்து 6 மணி ஆகுது. இந்த டைமில் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கேமரூலாக்கும் மேலே R1க்கும் மேலே R1 அண்டர் நெருங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து ஒருவேளை ஏதாவது பேட் நியூஸ் வந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வரத்துக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கே ஒரு 200-400 பாயிண்ட் வந்து ஹையர் லெவலில் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நாளைக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட ஹைக்கு மேலே வந்துச்சுன்னா R1னா R2 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம். இருந்தாலும் இந்த 44,000 ரவுண்ட் ஃபிகராக இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா, இந்த நம்பருக்கு கீழே ஓப்பன் ஆகுதா, ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அசெண்டிங்கில் போகுதா இல்லை டிசெண்டிங்கில் வரப்போதா அப்படின்றத நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். எனவே நாளைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். 44,000க்கு மேலே ஓப்பன் ஆகி அங்கேயே சஸ்டெண்டாக இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டு 44,000க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அது பெருசாக இருக்காது. ஒரு சைட்வேலே முடிஞ்சு எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டிக்கு. நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடியும் வந்து அந்த லெவல் டச் பண்ணோடனே ஃபால் ஆச்சு. 18,660 அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 19,000 நோக்கி வந்து ட்ராவல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.